ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க. திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் வேகட்டும், நம்ம எடுத்துக்கலாம். சூப்பரான அடை தோசை ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு நைட்டு டின்னருக்கு அடை தோசை பண்ண போகிறேங்க. முருங்கைக்கீரை போட்டு அடை தோசை பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியான அடை தோசை இன்றைக்கி பண்ண போகிறேன். சுரைக்காயில் பண்ணலாம், நீங்கள் முருங்கைக்கீரை போட்டு பண்ணலாம், கேரட்டு போட்டு பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்குங்க அடை தோசை வந்து. இது தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். எள்ளு பொடி இருந்ததுன்னா எள்ளு பொடி வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்குங்க. அடை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு எல்லா பருப்பு வகைகளும் ஊற போடணுங்க. ஊற போட்டு பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 3 பருப்பு போட போகிறேன். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுந்து எல்லாம் ஊற போட்டுக்கலாம். எங்கள் ஊர் ஸ்டைலில் பண்ண போகிறேங்க. நாகர்கோவில் ஸ்டைலில் பண்ண போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் மிளகு போட்டு பண்ணுவோங்க. மிளகு போட்டு பண்ணிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குங்க அடை தோசை வந்து. எல்லாம் ஒவ்வொரு டம்ளர் எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு 1 டம்ளர் போட்டாச்சு. அப்புறம் பாசிப்பருப்பு. எங்கள் ஊர் சைட்லாம் தனி கடலைப்பருப்பு மட்டும்தான் போட்டு பண்ணுவாங்க. மற்ற பருப்பு எதுவும் போட மாட்டாங்க. நான் மும்பை போனதுக்கப்புறம் தான் இந்த பருப்புலாம் போட ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு எல்லோரும் கடலைப்பருப்பு மட்டும்தான் எங்கள் ஊர் சைடில் நாங்கள் போட்டு பண்ணுவோங்க. துவரம் பருப்பு. அப்புறமா உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். எல்லாம் போட்டுக்கலாம். பச்சரிசி 1 கப்பு, புழுங்கரிசி 1 கப்புங்க. பச்சரிசி 1 கப்பு, அப்புறமா புழுங்கரிசி 1 கப்புங்க. வரமிளகா ஒரு 5 வரமிளகா, 1 ஸ்பூன் மிளகுங்க. மிளகு போட்டு பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் ஊறட்டும், நம்ம மூடி வச்சுக்கலாம். அரிசி உளுந்து எல்லாமே நல்லா ஊறிடுச்சுங்க. நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட வந்து 4 பூண்டு அரிசி போட்டுக்கலாம். 2 துண்டு இஞ்சிங்க. அப்புறமா ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். சோம்பு வேணாலும் இங்கே சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு மணம் பிடிக்கும்னா சோம்பு போட்டுக்கோங்க. நான் சின்ன ஜீரகம் போட்டிருக்கேன். அடை வந்து வாயுங்க. பருப்பெல்லாம் நம்ம போட்டுக்கனால நம்ம இஞ்சி, பூண்டு, ஜீரகம், அப்புறமா பெருங்காயத்தூள் எல்லாம் ஆட் பண்ணணும். மஞ்சள் ஆட் பண்ணிடலாம். மிளகு நம்ம அதிலே போட்டிருக்கோம். வரமிளகாவும் அதிலே போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டே நம்ம காம்பை ஆஞ்சி போடக்கூடாதுங்க. ஆஞ்சி போட்டிங்கன்னா இந்த விதைப்புறம் வெளியில் வந்துடும். காரத்தன்மை இருக்காது. அதனால் நம்ம எடுத்துட்டு அரைக்க போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஊற போடும்போது சரியாக விடியலை உழலைங்க. அதனால் 1 கப்பு கடலைப்பருப்பு, 1 டம்ளர் பாசிப்பருப்பு, 1 டம்ளர் துவரம்பருப்பு, 1 டம்ளர் உளுந்து, பச்சரிசி 1 டம்ளர், புழுங்கரிசி 1 டம்ளர் இதெல்லாம் போட்டிருக்கேன். சரியாக கவனிக்கல, ஓரமாக ஒதுங்கிட்டு. அதனால் எல்லாமே ஊற போட்டுக்கோங்க. 2-3 மணி நேரம் ஊற போட்டுக்கோங்க. ஊற போட்டு முடிச்சுட்டேன். இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகெல்லாம் போட்டால் நல்ல மனம் நல்லாயிருக்குங்க. மனம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மிளகு அதிகமாக போட்டுக்கோங்க. நிறைய பேர் மிளகு போட மாட்டாங்க. மிளகு போட்டு பண்ணி பாருங்கங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா அரைஞ்சிருச்சு. கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கணும் அடைக்கு வந்து. ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிடலாம். உப்பு வந்து லாஸ்ட்டில் போட்டுக்கலாங்க. லாஸ்ட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். 2-3 சேரா போட்டு அரைச்சிடலாம். எல்லாத்தையும் அரைச்சாச்சுங்க.
நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துட்டு பாக்கியே தனியாக எடுத்துடணுங்க. எல்லாத்துலேயும் வெங்காயம் போட்டோம்னா சீக்கிரம் புளிச்சிரும் மாவு வந்து. அதனால நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துட்டு பாக்கியை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடணுங்க. உப்பு போட்டுவிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நிறைய ஆயிட்டு. லாஸ்ட்டில் விட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ உப்பு போட்டுவிடலாங்க. சுரைக்காய், பீக்கங்காய், சவுக்கு எல்லாமே போட்டு அடை பண்ணலாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நான் இன்னைக்கு முருங்கைக்கீரை போட்டு பண்ண போகிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. நம்ம தேவையான மாவை எடுத்துட்டு பாக்கியை எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு போதுங்க. எடுத்துட்டு இதை நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ அடை மாவு ஒரு வாரத்தில் இருக்கட்டும். நம்ம சட்னி தாளிச்சிட்டு அடைக்கி வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி, 2 பல்லு பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு தேங்காய்ங்க. தேங்காய் வந்து பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறமா கொஞ்சம் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிடலாம். 2-3 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் திரிச்சிட்டு அப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு அரைக்கணும். சட்னிக்கு அரைச்சாச்சுங்க. சட்னி வந்து கட்டியாக இருக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் குறகுறப்பாகவும் இருக்கணுங்க. ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கட்டியாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை கழுவி 1 ஸ்பூனுக்கான தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க. இது தாளசம் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. கடுகு ஆட் பண்ணிடலாம். 2 வரமிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. ரெடி ஆயிடுச்சு சட்னிக்கு. சட்னியில் ஆட் பண்ணிடலாம். சூப்பராகிட்டு சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த அளவுக்கு திக்க அரைச்சிக்கோங்க. நம்ம அடைக்கி வந்து வெங்காயம்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். தாளிசம் பண்ணதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சாச்சு. எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய், அப்புறமா கடுகு 1/2 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா கடிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறமா கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய், சின்ன மிளகாய் ஒரு 4 மிளகாய் போட்டிருக்கேன். கருவேப்பிலைங்க. இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப செவக்க வதங்க வேண்டாம். இப்போ வந்து நம்ம முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை வந்து அடிக்கடி எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. இந்த மாதிரி லைட்டாக வதக்கி நம்ம செய்யும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பச்சை முருங்கை இலை போட்டதோட நம்ம அந்த மாதிரி வதக்கி போட்டோம்னா சூப்பராக இருக்குங்க.
முருங்கைக்கீரைலாம் நம்ம தனியாக பொரித்து கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கூட்டஞ்சோறு, இல்லைன்னா இந்த மாதிரி அடை தோசை, இல்லைன்னா சட்னி, தோசை அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுங்க. சத்தம் கட்டாமல் சாப்பிட்ருவாங்க. இதில் 2 உப்பு போட்டுக்கலாம். நம்ம அடைக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருக்கோம். இந்த கீரைக்கு, வெங்காயத்துக்கு எல்லாத்துக்கும் உப்பு ஆட் பண்ணியாச்சுங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போருங்க, ரொம்ப வதக்கணும்னு வேண்டாம். லைட்டாக அந்த பச்சை வடை போச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடை மாவோட நம்ம தட்டிக்கிடலாம். வதங்கிருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வதக்கி வச்ச முருங்கைக்கீரை எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாங்க. நல்லா மணமாக இருக்குங்க முருங்கைக்கீரை போட்டு வதக்கணுன்னு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை போட்டுக்கலாம். அடை தோசைக்கு வந்து மாவு திக்காக தான் இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணணுங்க. ரொம்ப திக்காக இருக்குது, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப மாவு திக்காக இருந்துச்சுன்னா வரட்டி மாதிரி இருக்குங்க, சாஃப்டாக இருக்காது. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. நம்ம தோசை தவா அடுப்பில் வச்சுக்கலாம். தோசை தவா அடுப்பில் வச்சாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தடவிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டா தோசை தவாவில் வந்து பிடிக்காதுங்க, நல்லா பாட்டாக வரும். எப்போ தோசை பண்ணாலும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடை தோசை இல்லை, எந்த தோசை பண்ணாலும் நீங்கள் இப்படி செஞ்சு பண்ணுங்கங்க. இது வந்து நல்லெண்ணெயில் பண்ணணும். நம்ம அடை தோசை வந்து நல்லெண்ணெயில் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லெண்ணெயில் பண்ணி சாப்பிடுங்க. நல்லா மொறுன்னு எண்ணெய் நிறைய ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. மாவு ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டோன்னா நல்லா தோசை தேய்க்கிறதுக்கு நல்லா இருக்கு பாருங்க, நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி குழன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப வெரைட்டியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காதுங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க, திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் வேகட்டும், நம்ம எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் நேரம் வேகணுங்க. அடை தோசை வந்து பருப்பெல்லாம் சேர்ந்ததுனால கொஞ்சம் வெந்தாதான் நல்லா மொறுன்னு இருக்கும். இப்போ எடுத்துக்கலாங்க தோசை. எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள், சூப்பராகிட்டு மொறுன்னு கிறிஸ்பியாகிட்டு அடை தோசை பண்ணியாச்சு. நான் அடுத்தது ஒரு தோசை சுட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. திருப்பி போட்டுடலாம். எடுத்துக்கலாம். சூப்பரான அடை தோசை ரெடி. சூப்பராகிட்டு நைட்டு டின்னருக்கு அடை பண்ணியாச்சுங்க. அடையும் சட்னியும் வச்சுருக்கேன், வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. அட்டகாசமாக இருக்குங்க. அடை தோசையை சாப்பிட்டு பார்க்கலாங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. தேங்காய் சட்னி இதுக்கு அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அடை தோசை இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். முருங்கைக்கீரையெல்லாம் நல்லா வதக்கி நம்ம அரைச்சோம்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி பக்குவத்தில் பண்ணுங்கள், சூப்பராக இருக்குங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் பண்ணலாம், நைட்டு டின்னராகவும் பண்ணலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. குழந்தையெல்லாம் சாப்பிடாது முருங்கைக்கீரை தனியாட்டு. இந்த மாதிரி தோசையோட பண்ணி சாப்பிடுங்க, சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது. உண்மையிலே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.